வணக்கம். பூர்ண சக்தி. நம்மை சுற்றி நடக்கும் நல்ல செய்திகள் பூர்ண சக்தி நேயர்களுக்காகவே. தமிழ் புத்தாண்டு தினம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது தமிழர்கள் வாழும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா போன்ற நாடுகளில் பெரும் திரளான மக்கள் கொண்டாடும் திருவிழாவாக அமைந்தது. சிங்கப்பூரில் தமிழ் மொழி விழா அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியின் சிறப்புகளை உணர்த்துவதையும் தமிழ் திறனை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. விஜயவாடாவில் பிறந்த கோபி தொடாக்குரா அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் வசிக்கிறார். விண்வெளிக்கு செல்லும் நியூ ஷெப்பர்ட் 25 திட்டத்தின் பயணிகளில் ஒருவராக கோபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விண்வெளி சுற்றுலா செல்ல போகும் முதல் இந்தியர் என்ற பெருமையை இதன் மூலம் இவர் பெறுகிறார். நாம எப்போ கிளம்ப போகிறோம்? உலகின் வயது முதிர்ந்த மனிதர் என்ற கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார் பிரிட்டனை சேர்ந்த ஜான் ஆல்ஃபிரட் டென்னிஸ் வுட். மீன்கள், சிப்ஸ் மற்றும் அதிர்ஷ்டம் இவை 3 தான் தன் நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்று நம்புகிறார் 111 வயது ஜான். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போதும் சரி, கற்பித்து கொடுக்கும் போதும் சரி, எப்போதும் உங்கள் பங்களிப்பு மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்கிறார் இவர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டுக்குள் புகுந்த குரங்குகளிடமிருந்து தன் தங்கையை காக்க அலெக்சா கருவியில் நாய் குரைக்கும் ஒலி எழுப்பி 13 வயது நிகிதா விரைவான சிந்தனையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தன் தங்கையை காப்பாற்றியிருக்கும் விதம் அசாதாரணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவள் படிப்பை முடித்து வேலை செய்ய முடிவெடுத்தால் தங்கள் நிறுவனத்தில் வேலை தருவதாக திரு ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கம் பற்றி அரசியல்வாதிகள் பேசி கேட்கிறோம். நிஜ சம்பவங்கள் உங்களுக்காக இதோ. பாகிஸ்தானை சேர்ந்த இதய பாதிப்புக்குள்ளான ஆயிஷா என்ற 19 வயது பெண்ணுக்கு இந்தியரின் இதயம் பொருத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு நலமடைந்த அந்த பெண் இந்திய அரசுக்கும் டாக்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இன்னொரு கியூட்டான ஒரு செய்தி இருக்கிறது. தஞ்சாவூரில் சித்திரை திருவிழாவுக்கு வருகை தந்த பக்தர்களின் தாகம் தணிக்க ரோஸ் மில்க் வழங்குவது யார் தெரியுமா? அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதோடு தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்களே அதிகம் வாக்களித்துள்ளனர். ராம ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை என்று விடாமல் இவ்வளவு பேர் பொறுப்பாக நாம் வாக்களித்திருக்கிறோம். நாம் சூப்பரில் நல்லதையே எதிர்பார்ப்போம். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பணியில் ஈடுபட்ட சுமார் 1800 தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களோடு சாப்பிட்டார் ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்கள். அவர் செய்த கௌரவம் சிறப்பானது. துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாம் செய்யும் கௌரவம் என்ன தெரியுமா? திருவிழாவுக்கு போகும்போது குப்பையை கண்ட இடத்துல வீசாமல் இருக்கிறது தான். வருகிற பருவமழை காலத்தில் இந்தியாவில் வழக்கத்தை விட அதிக அளவு, அதாவது 106% இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் கணித்திருக்கிறது. அதிக மழை மகிழ்ச்சிதான். வெள்ளமாக சேதம் விளைவிக்காமல் அதை சேமித்து விட்டோம் என்றால் மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு இல்லையா? தில்லி திஹார் சிறையில் தண்டனை முடிந்து விடுதலை செய்யப்பட்ட 700 கைதிகளுக்கு ஹோட்டல் துறையில் வேலை வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. 1200 கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி தற்போது அளிக்கப்பட்டு வருவதாகவும் திஹார் சிறைத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். திருந்தி சமுதாயத்தில் தன்மானத்தோடு வாழ வாய்ப்பு தருவது நிச்சயமாக போற்றத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில்
வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்கும் வகையில் ஊராட்சி சார்பாக 16 இடங்களில் தண்ணீர் தொட்டி அமைத்து நீர் நிரப்பப்பட்டது. இதோ அதில் ஒரு தொட்டியில் தண்ணீர் குடிக்கும் குரங்கு கூட்டம். நெகட்டிவான செய்திகளை பார்த்து நொந்து போக எந்த சேனல் வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள பூர்ண சக்தியின் குட் நியூஸ் பாருங்கள். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.